கெட்ட பழக்கத்திலிருந்து நீங்கள் வந்து ஒரு அடிக்டான விஷயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வழி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல பேச்சாளர் வந்து ஒருத்தர் இருக்கார். வந்து அவர் வந்து மன்னனுக்கு வந்து அந்த பேச்சாளர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பேச்சாளர் வந்து நல்லா சின்சியராக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து மன்னன் வந்து அவர் எதுக்காப்பில் வந்து ஒரு சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த மேடை பேச்சாளர் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது மன்னனோட கால் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த பேச்சாளர் வந்து பேச்சு நிப்பாட்டிட்டு, மன்னா உங்கள் கால் எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு மன்னன் சொல்றாரு, இப்போ எதுக்கு, இது என்ன முக்கியமா, நீ நல்ல விஷயம் தானே பேசிக்கிட்டு இருக்க, அதை வந்து நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், இல்லை எனக்கு இப்போ அது தேவை கிடையாது, இப்போ இது நீங்கள் தான் சொல்லணும், எதுக்கு உங்கள் கால் ஆடுது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், ஏன் தெரியலை, கால் எதுக்கு ஆடுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுவான். உடனே அவன் சொல்லுவான், இப்பயே உங்கள் கால் ஆடலை அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு என்னன்னு தெரியலப்பா, நானும் நீ சொன்னதுக்கப்புறம் கவனிச்சேன், என் கால் ஆடலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, தன்னை வந்து அறியாமல் ஆடிக்கிட்டு இருந்த கால் வந்து இப்போ வந்து அதை கவனிச்ச உடனே வந்து அந்த கால் வந்து நின்றுச்சு. நம்மளை அறியாமல் ஒரு செயலை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்மளை யாராவது சுட்டி காட்டும் போதோ இல்லை சொல்லும் போதோ தான் நம்ம வந்து எதாச்சியாக அதை வந்து நிப்பாட்டியிருப்போம். இதுலேருந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம அறியாமையில் இருக்கும்போது இல்லை புரிதல் இல்லாமல் இருக்கும்போது இல்லை கவனிக்காமல் இருக்கும்போது தான் நமக்கே கூட தெரியாமல் அந்த செயலை வந்து திரும்ப திரும்ப வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது வந்து நமக்கு புரியும் போது, தெரியும் போது, கவனிக்கும் போது அதை நம்மளே நிப்பாட்டியிருப்போம். நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து பற்றி பேசுகிறப்ப வந்து கவனிக்கிறப்ப இல்லை சுட்டி காட்டுறப்ப அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த செயலை வந்து செய்ய பயப்படுவோம். இல்லை அந்த செயலை வந்து ரொம்ப குறைவாக செய்வோம். இல்லை அந்த செயலை வந்து செய்யாமல் வந்து நிப்பாட்டிடுவோம். இப்போ வந்து எப்படி ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கிறது, அந்த விஷயத்து மேலே புரிதல் ஏற்படும் போது நீங்கள் அதை என்ன ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதே மாதிரி தான் இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக நம்ம வந்து வெளியே வந்துடலாம். கெட்ட பழக்கம்னா என்ன அப்படின்னா, தண்ணி அடிக்கிறது, குடிக்கிறது மட்டும்தான் கெட்ட பழக்கம் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட மனநிலையவும் உங்கள் உடல்நிலையும் பாதிக்கிற மாதிரி யார் எந்த விஷயத்த பண்ணாலும் அது வந்து ஒரு கெட்ட பழக்கம்தான். எந்த ஒரு உங்களோட பழக்கம் அடுத்தவங்களை வந்து மனநிலையவும் அடுத்தவங்களோட உடல்நிலையும் பாதிக்குதோ அதுதான் உங்ககிட்ட உள்ள கெட்ட பழக்கம். அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நீங்களே வந்து சிந்தித்து பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் வந்து உங்களையும் அடுத்தவங்களையும் பாதிக்குதுன்னா அதை வந்து எப்படி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அடிக்ஷனுங்கிற ஒன்று இருக்கிறனால தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அந்த செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 3 காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களோட மூளை, உங்களோட மனசு, உங்களோட எண்ணம், இந்த 3 சேர்ந்து தான் உங்களை வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது. உங்களால் அந்த விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து குடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தெரியும், நம்ம குடித்தா நம்ம வீட்டில் வந்து நம்ம பொண்டாட்டி வந்து சண்டை போடுவாங்க, நம்ம உடல்நல பாதிக்கும் அப்படின்னு தெரியும். அப்படி எல்லாமே தெரிஞ்சு அப்படி பண்ணுறது வந்து அவங்களுக்கு அறிவுக்குமே தெரியுதுல்ல. அப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டு தானே அவங்க செய்கிறாங்க. அப்போ இந்த எண்ணத்தை தூண்டுறது இந்த மனசு, இந்த மூளை, இந்த மூளெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து கெட்ட பழக்கத்தை வந்து உருவாக்கி நமக்கு வந்து நம்ம அந்த கெட்ட பழக்கத்தை வந்து அடிக்ட் ஆகிரும். இதுலேருந்து விடுபடுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து இப்போ நாளைக்கு குடிக்க போகிறோம் அப்படின்னா அதை நினச்சி வந்து நீங்கள் வந்து நம்ம அன்னைக்கு குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து மனசு வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. அதை விட சந்தோஷமாக இருக்கிற வந்து எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த எண்ணத்தை வந்து உங்கள் மனசில் வந்து நிறைய வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் எண்ணம் ஃபுல்லாக அதிலேயே போகும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து படத்துக்கு போகிறது, இல்லை வெளியே டூர் போடுறது, இல்லைனா ஊருக்கு அப்படி சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் வந்து மனசில் வளர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் வந்து எதுவுமே உங்கள் மனசுக்குள்ளே வராது. நீங்கள் எப்பயுமே அந்த கெட்ட பழக்கத்தை வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அந்த அடிக்ஷன்கிறதுல வந்து நீங்கள் மறந்துட்டு நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.